ஹாய் பிரைஸ்லோட எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்றைய தினத்திலே ஆண்டவர் பேச சொல்ல காரியம் என்ன தெரியுமா? மார்க் 5 அதிகாரம் 36வது வசனத்துல சொல்லுவார்ல, நீ பயப்படா, அதாவது எபிருவினுக்கு இடத்துல வந்து சொல்லுவாங்க, உன் மகள் செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. கத்தர் அவளை சுகமாக்கும்படிக்கு உயிரோடு எழுப்பும்படிக்கு தான் போய் கொண்டிருவார். கத்தர் சொல்லுவார் எவிரை பார்த்து, நீ பயப்பட வேண்டாம், விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. அதே வார்த்தையை தான் கத்தர் இன்று அநேகரோடு பேசி கொண்டிருக்கிறாள். அவள் இன்னும் மரிக்கவில்லை, நீ விசுவாசம் உடையவனாயிரு, விசுவாசம் உடையவளாயிரு. எந்த வியாதி, எந்த கொள்ளை நோய் அவளை பற்றி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, நீ விசுவாசிக்க விசுவாசிக்க தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். கத்தருடைய மகிமை வெளிப்பட வெளிப்பட நீ அவளுக்கென்று கத்தரிடத்திலே சோத்திர பலிகளை ஏறெடுக்க ஏறெடுக்க கத்தருடைய மகிமை வெளிப்பட வெளிப்பட அந்த கொள்ளை நோய்கள் பின்னிட்டு திரும்பி ஒன்றாயிலும் இல்லாதபடிக்கு அவை நாசமாய் போய் கத்தர் உன் மகளை சுகத்தோடு உயிரோடு எழுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு பிள்ளைகளை, இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. மார்க் 5 அதிகாரம் 36வது வசனத்தின்படி நீங்கள் பயப்படாமல் விசுவாசத்துடனே இருங்கள். எந்த காரியம், எந்த நபருக்கு எந்த குறை நிமித்தம் அவர்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறீர்களோ, குறிப்பாய் தரிசனத்தை ஆண்டவர் ஒரு மகளை காண்பித்தார். அப்படிப்பட்ட காரியங்கள் இப்போது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அவர் யெகோவா ராஃபாவாக, சுகமளிக்கிற தேவனாக, தம்முடைய திருக்குமாரனாம் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் நாம் இன்றும் சுகமாகிறோம் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உயிர்ப்பிக்கிற மலடாய் போய் மரித்து போன அந்த அவயங்களை உயிர்ப்பிக்கிற சுகமளிக்கிற அந்த வல்லமையினாலே கர்த்தர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். இனி அந்த காரியங்கள், இனி அந்த பலவீனங்கள், நோய்கள் எல்லாம் நீங்க போய் டெஸ்ட் எடுத்து பாருங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ததை, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டதை, உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்து கனப்படுத்தினதை நீங்கள் காண்பீர்களே. அன்பு பிள்ளைகளே, தரிசனத்திலே கர்த்தர் தெளிவாய் காண்பித்த காரியத்தை உங்களோடு நான் செய்தியாய் பேசிவிட்டேன். இனி கர்த்தர் இவைகளை நடப்பிக்கும்படிக்கு அவருக்கு விட்டு கொடுங்க. நீங்க அந்த காரியங்கள் மரித்து கொண்டிருக்கிறது, மகள் மரித்து கொண்டிருக்கிறார், இப்படிப்பட்ட இதிலிருந்து யாரும் கை தூக்கி எடுக்க முடியாது என்று இல்லாதபடிக்கு மார்க் 5:36 குறிப்பாய் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எவிரினிடத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். அதே போல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமை, பிதாவின் மகிமை வெளிப்படும் என்று சொல்லி, கர்த்தருடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி. ஆகையாலே மரிக்கவில்லை காரியத்தை ஜெபத்திலே ஒப்புக்கொடுங்கள். நம்மை சுகப்படுத்துகிற நம்ம பரிகாரியாம், நம்முடைய நோய்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த கிறிஸ்து இயேசு இன்றும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் அதே வல்லமையை தரித்தவராய் இருக்கிறார். ஆகையாலே ஆண்டவரிடத்திலே நீங்கள் விசுவாசித்து இந்த காரியத்திற்காய் நன்றி பலி, சோஸ்திர பலிகளை ஏறிடுங்கள். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வெளிப்பட எந்த எப்பேற்பட்ட பாதிப்போ கொள்ளை நோய்களோ அவைகள் எல்லாம் காணாமல் போவதை உங்கள் கண்கள் காணும்.